நாம பலத்தில் குறைவானவர்கள் தான், நம்முடைய ஞானம் குறைவுள்ளது தான், நம்முடைய அனுபவம் குறைவுள்ளது தான், நம்முடைய கல்வி அறிவு போதாதது தான், நம்மள்கிட்ட இருக்கிற பலம் குறைவானது தான். பெரிய அளவில் நம்ம சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மைதான். ஆனால் பிசாசை நடுங்க செய்கிற இயேசு, பாதாளத்தின் வல்லமைகளை அழிய பண்ணுகிற அற்புத அபிஷேகம் நம்ம மேலே இருக்கு. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? அதனால தான் ஒரு சின்ன தாவீது ஒரு பெரிய ராட்சதன் கோலியாத்தை எதிர்த்த போது எல்லாருக்கும் அது வியப்பா இருந்தது. எல்லாரும் சொன்னாங்க, டேவிட், திஸ் இஸ் நாட் பாசிபிள், சான்ஸே இல்லப்பா. ஏன்னா அவன் யுத்த வீரன், சின்ன வயசுலேருந்தே அவன் பிராக்டிஸ் பண்ணியிருக்கிறான்ப்பா. see his arms, அவன் புயத்தை பாரு, see the weapons, அவன் வச்சிருக்கிற ஆயுதங்களை பாரு. இதெல்லாம் நம்மளால சமாளிக்கவே முடியாது, வாழ்க்கையில் இதெல்லாம் நம்ம ஹேண்டில் பண்ணவே முடியாது. ஆனால் கையில் ஒன்றுமே கிடையாதுங்க, வெறும் கூழாங்கல் தான், ஒரு கவன் தான். அந்த ராட்சதன் கோலியாத் பார்வையில் இந்த தாவீது ஒரு விஷயமே கிடையாது. ஆனால் வெற்றி யாருக்கு கிடைச்சது? தாவீதுக்கு. துதிக்கிற தேவ பிள்ளையே, உங்களை கர்த்தர் அப்படிதான் வச்சிருக்கிறாரு. ராட்சதனை போல எழும்பி இருக்கிற வல்லமைகள் உங்க துதிக்கு முன்பாக அழிய போகுது. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசத்திற்கு முன்பாக அழிய போகுது. உங்களுக்குள் இருக்கிற அபிஷேகத்திற்கு முன்பாக அதெல்லாம் அழிய போகிறது. ஏன்னா உங்க கூட இருக்கிற இயேசு பெரியவர். அதனால கர்த்தரை பாட போறோம். சின்ன மனுஷனுக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா பெரிய பெரிய காரியம்ப்பா. இப்ப எனக்குள்ள நீங்க வந்துட்டீங்கன்னா என் வாழ்க்கையில பெரிய காரியம் மாத்திரம் அல்ல, என் மூலமாய் பெரிய காரியம். எத்தனை பேர் இதை நம்புறீங்க? நல்ல தெரிந்த ஒரு பாடல், விசுவாசத்தோட, நல்ல வைராக்கியத்தோட, ஆவியில நிறைஞ்சு என்ன கொண்டு அற்புதங்கள் நடக்குங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்போட கர்த்தரை உயர்த்தி அவரை மகிமைப்படுத்துவோம். Thank you Jesus. சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய அற்புதங்கள் நடக்கும். உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். தெருவில் பேதுருவன் தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். தெருவில் பேதுருவை தேடி ஓடி வந்ததே ஒரு கூட்டம். நிழலை தொட்டவுடன் வியாதி சொல்லாம போனதையா ஓடி. நிழலை உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். உள்ளத்துல கர்த்தர் வந்தா சின்ன மனுஷனுக்குள்ள சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா உள்ளத்துக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா உள்ளத்துக்குள்ள தேவ வல்லமை வந்தா உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும்.
உலகமே உன்னை பார்த்து வியக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்கள் மூலமாகத்தான் உள்ளத்தில கர்த்தர் வந்தா எல்லாமே உள்ளத்தில சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா. பயப்படாம பாடுங்க, தைரியமா பாடுங்க, உற்சாகமா பாடுங்க. உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். பெரிய ராட்சதனை பார்த்து ஓடி ஒளிந்ததை யாருமே. ஒளிந்ததை யாருமே. கூலா வந்தானையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயிச்சாரு. கூலா வந்தானையா தாவீது, கூலா கல்ல விட்டு ஜெயித்தாரு. ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா எல்லாமே மாறும். ஓ உள்ளத்துல கர்த்தர் வந்தா சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா. ஓ உள்ளத்துக்குள்ள உன்னை கொண்டு எல்லாம் நடக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். உன்னை கொண்டு அற்புதங்கள் நடக்கும். உலகமே உன்னை பார்த்து வியக்கும். ஓ உள்ளத்தில கர்த்தர் வந்து எல்லாமே மாறும். ஓ உள்ளத்தில கர்த்தர் வந்து எல்லாமே மாறும். ஓ உள்ளத்தில கர்த்தர் வந்தா. ஓ உள்ளத்தில கர்த்தர் வந்தா. நம்புறவங்க நல்ல கரங்களை தட்டி, இயேசு என்னோடு, அவருடைய அபிஷேகம் என்ன, அற்புதங்களை செய்யும் ஆற்றல் எனக்குள், சத்துருவை ஜெயிக்கும் கிருபை என்ன. ஹல்லேலூயா. அபிஷேகம் தான் நம்மளை வித்தியாசப்படுத்தி காண்பிக்கும். ஹல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிற அபிஷேகம் தான் மற்றவர்களிடத்திலிருந்து நம்மளை வேறுபடுத்தி காண்பிக்கிறது. வேத பாரகர்கள் இருந்தாங்க, பரிச்சயர்கள் இருந்தாங்க. வேத அறிவு அவங்கள்ட்ட நிறைய இருந்துச்சு. மூளை ஃபுல்லா பைபிள் இருந்துச்சு. ஆனால் வல்லம் இல்லை. அவங்களும் ஜெபம் பண்ணாங்க, நீண்ட ஜெபம் பண்ணாங்க. கற்பனைகளை கை கொள்றதுல முன்னிலையில் இருந்தாங்க. வேதத்தை போதிக்கிறதுல அவங்கள பீட் பண்ணவே முடியாது. எவ்ரி நூக் அண்ட் கார்னர் ஆஃப் த பைபிள் அவங்களுக்கு அத்துப்படி எல்லாம் தெரியும் அவங்களுக்கு. ஆனால் பாருங்க, பேதுருவை அவனோடு கூட இந்த சீசனில் பார்க்கும்போது அவங்க சொன்னாங்க, இவர்கள் கல்வி அறிவு இல்லாதவர்கள். இவங்கள்ட்ட பேச்சுலர் டிகிரி இருக்குது, மாஸ்டர் டிகிரி இருக்குது, பிஹெச்டியே இருக்குது. ஆனால் அவங்கள்ட்ட பிலோ ஆவரேஜ் கூட இல்லை. அல்லேலூயா. அவங்கள சொல்கிற அளவுக்கு எந்த டிகிரியும் கையில். அவங்களுக்கு ஒரே வார்த்தையில் முடிச்சுட்டாங்க, இவர்கள் கல்வி அறிவு இல்லாத, இவர்கள் பேதமை உள்ளவர்கள். எப்போ இந்த மாதிரிலாம் இவங்களுக்கு ஞானமே கிடையாதுப்பா. இப்படிலாம் போல்டாலாம் அவங்களால என்ன செய்ய முடியாது, வசனத்தை பேச முடியாதுப்பா. அவங்களுக்கு அப்படிப்பட்ட சான்ஸே கிடையாது. ஆனால் அவங்கள கர்த்தர் பேசவும் வச்சார், செயல்படவும் வச்சார். அவங்க பேசின வார்த்தை இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பலமான சாட்சியா இருந்தது. உயிர்த்தெழுதலை குறித்து அவங்க பலமா சாட்சி கொடுத்தாங்க. அந்த வார்த்தை அவ்வளோ ஸ்ட்ராங்கா இருந்துச்சு. அதோடு கூட அற்புதங்கள்லாம் நடக்குது. 40 வருஷம் நடக்க முடியாத ஒரு மனிதன் தேவாலயத்தின் வாசல்ல இருப்பதை பல வருஷமா அன்னைக்கு அந்த ஜனக்கூட்டம் என்ன செஞ்சிருக்காங்க, பார்த்துருக்காங்க. அல்லேலூயா. ஆனால் பேதுருவும் யோவானும் போன ஒரு நாள் காலையில் அவன் எழுந்தான், அவன் நின்றான், அவன் குதித்தான், அவன் நடந்தான். இத்தனை வருஷம் தேவாலயத்துக்குள்ள என்ட்ரு ஆகாதவன் அன்னைக்கு தேவாலயத்திற்குள் நுழைத்தான். இது எல்லா கண்கள் என்ன செய்யுது, பார்த்தது. இப்போ ஒண்ணுமே பேச முடியல. இதற்கு காரணம் அபிஷேகம். எங்களுக்குள் இருக்கிறத உனக்கு நாங்கள் என்ன செய்யறோம், தர்றோம்ப்பா. நீ கேட்குற, நீ எதிர்பார்க்குற வெள்ளி பொண்ணெல்லாம் எங்கள்கிட்ட இல்லைப்பா.
ஆனால் இயேசுங்கிற நாமத்தில் ஒரு அபிஷேகம் எங்களுக்குள்ள இருக்கு. அவர் வாக்குத்தத்தம் பண்ணி அந்த ஆவியானவர் எங்களுக்குள்ள இருக்கிறார். அதனால இயேசுவின் நாமத்தில் நீ எழுந்து நடன்னு தூக்கி விட்டாங்க. கால்கள் பலனடைந்தது, கரடுகள் பலனடைந்தது. அல்லேலூயா. அப்போ anointing makes the difference. அபிஷேகம் தான் வித்தியாசத்தை உண்டாகும். அப்ப இந்த ராத்திரி எனக்கும் உங்களுக்கும் அப்படி ஒரு வல்லமை வேணும். அல்லேலூயா. நமக்குள்ள அப்படி ஒரு நிறைவு இருக்கணும். நமக்குள்ள அப்படி ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் இன்னைக்கு ஊற்றணும். காலியான பாத்திரமா நம்ம இருக்கக்கூடாது. வெறுமையான ஒரு ஆளா நம்ம என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பரிசுத்த ஆவியின் நிறைவை பெறாத ஒரு ஆளா என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. ஆவியில நம்ம நிறைந்திருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும். அதற்கு தான் கர்த்தர் நம்மை ஏற்படுத்தி இருக்கிறார். இல்லாட்டி மற்ற விசுவாசிகளுக்கும் நமக்கு வித்தியாசமே என்ன செய்யாது இருக்க, மற்ற ஊழியர்களுக்கு நமக்கு வித்தியாசமே என்ன செய்யாது இருக்காது. எல்லாரும் போல நாமும் சாதாரணமாகவே பார்க்கப்படுவோம். நான் சொல்ற ஆண்டவரே, நான் அப்படி சாதாரணமா பார்க்கப்படுறத விரும்பலப்பா. நீங்க எத்தனை பேர் அப்படி சொல்ல ஆசைப்படுறீங்க? என்னை யாரும் சாதாரணமா பார்க்கறத நான் விரும்பல. எனக்குள்ள இருக்கிற இந்த அபிஷேகம் என்னை வித்தியாசப்படுத்தி காட்டணும் ஆண்டவரே. நல்ல விட்டு கொடுத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாய் திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல மனம் விட்டு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன நிரப்பணும் ஆண்டவரே. உங்க ஆவியினால் என்ன நிரப்பணும் ஆண்டவரே. உங்க வல்லமையினால் என்ன நிரப்பணும் ஆண்டவரே. உங்க அபிஷேகத்தால் என்ன நிரப்பணும் ஆண்டவரே. என்னுடைய பாத்திரம் நிரம்பி வழியணும் ஆண்டவரே. நான் வெறுமையா இருக்க விரும்பல ஆண்டவரே. எனக்குள்ள இந்த அபிஷேகம் பொங்கி வழியட்டப்பா சொல்லுங்க. பொங்கி வழியட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே சொல்லுங்க. ஏசப்பா, நான் சாதாரணமா இருக்க விரும்பலப்பா. எல்லாரும் போல நான் மொத்தவங்களோட சேர்ந்து ஒன்னா இருக்க விரும்பலப்பா. ஒரு தனித்துவம் எனக்கு தேவை ஆண்டவரே. ஒரு சிறப்பான அடையாளம் எனக்கு தேவை ஆண்டவரே. ஒரு அங்கீகாரம் எனக்கு தேவை ஆண்டவரே. அதை உங்க அபிஷேகத்தின் மூலமா எனக்கு தாரும் ஐயா. என தாகம் உள்ளவர்கள் மேலதான் அந்த ஆவியை ஊத்துவார். ஆமென். கேட்கிறவங்களுக்கு தான் கர்த்தர் அதை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் தம்முடைய ஆவியினால் நம்மை நிரப்பட்டும். தம்முடைய வல்லமையினால் நம்மை நிரப்பட்டும். Thank you Jesus. என்ன நிரப்புங்கப்பா, உங்க வல்லமையால என்ன நிரப்புங்கப்பா. உங்க அக்கினியால என்ன நிரப்புங்கப்பா. உங்க வல்லமையால நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க ஆவியினாலே. ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. நல்ல சத்தத்தை உயர்த்தி வல்லமையாலே நிரப்பிடுங்க. நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். என் நிழலை தொடுவோம், சுகத்தை பெறணும். கச்சையை தொடுவோம், அற்புதம் பெறணும். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயம். பேதுரு போல் என்ன நிரப்பிடுங்க. பவுலை போல் பயன்படுத்திடுங்க. நிரப்பிடுங்க, என்ன வாஞ்சையாய். ஓ நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க வல்லமையாலே. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க, என்ன நிரப்பிடுங்க. நிரப்பிடுங்க. காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். நான் காலியான பாத்திரமாக வாழ்ந்த வாழ்க்கை முடிவுக்கு வரணும். மூழ்கனுமே, நான் மூழ்கனுமே.
ஆவியின் நதியிலே நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியா மூழ்கணுமே, மூழ்கணுமே நான் ஆவியின் நதியிலே. நிரம்பணுமே, நான் நிரம்பணுமே, பரிசுத்த ஆவியா நிரப்பிடுங்க என்ன ஆவியா, நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க, நிரப்பிடுங்க என்ன ஆவியினாலே. நிரப்பிடுங்க என்ன நிரப்பிடுங்க. தெருவெல்லாமும் அக்கினி நதியை என்னை கொண்டு பாய்ந்திட செய்யும், என் தெருவெல்லாமும் செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட செய்திடுங்க ஐயா, செய்திடுங்க, நதியாய் பாய்ந்திட. நிரப்பிடுங்க என்ன ஆமென் ஆவியினாலே. நிரப்பிடுங்க என்ன ஆமென் வல்லமையாலே. நிரப்பிடுங்க என்ன, நிரப்பிடுங்க ஆமென், நிரப்பிடுங்க என்ன இயேசுவே, நிரப்பிடுங்க. நல்ல கரங்களை தட்டி வாய் திறந்து கர்த்தர் தருகிற பாசைகளை பேசி உங்க நாவுகளை விட்டு கொடுத்து ஆவியானவர் உங்களை நிரப்ப இடம் கொடுங்க. பரிசுத்த வல்லமை உங்களை ஆட்கொள்ள இடம் கொடுங்க. பரிசுத்த ஆவியின் வல்லமை, அவருடைய அபிஷேக நதி, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நீரூற்று உங்க மேல இறங்கி வருகிறது, உங்க மேல இறங்கி வருகிறது. உங்க மேல கர்த்தருடைய ஆவியானவர், கர்த்தருடைய கரம் உங்க மேல நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. அக்கினியாய், அக்கினியாய், அக்கினியாய் ஆவியில போல அனலாயிருக்கு, அனலாயிருக்கு. ஆவியில கொழுந்து விட்டு எரிய, கொழுந்து விட்டு எரிய. ஆவியானவரே நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. சுட்டரிக்கும் ஆவியானவரே, சுட்டரிக்கும் ஆவியானவரே, விடுவிக்கும் ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. இந்த ஆவியானவரோடு இணைந்திருக்கும் போதுதான், இந்த ஆவியிலேயே நிறைந்திருக்கும் போதுதான், இந்த ஆவியானவரால் நடத்தப்படும் போதுதான் அவர் நம்மை உணர்த்த ஆரம்பிக்கிறார். எதெல்லாம் சரி பண்ணணும், எதெல்லாம் விடணும், எதெல்லாம் அவருக்கு பிடிக்கல, இதெல்லாம் கர்த்தர் காண்பிப்பார், கர்த்தர் காண்பிப்பார். அப்படிப்பட்ட ஒரு அனுபவம் தான் நம்ம இன்னும் ஷைன் பண்ண வைக்கும். நம்ம இன்னும் எழும்பி பிரகாசிக்கணும்னா ஆவியானவருக்கு விட்டு தந்துட்டே இருக்கணும், இடம் கொடுக்கணும், இடம் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே நிறைவான ஆவியானவரே, நீங்கள் வந்தாதான் நிறைவானது, வரும்போது தான் குறைவானது போப்பா. எனக்குள்ள நீங்கள் வாங்க. நிறைய குறைவுகள் இருக்கு ஆண்டவரே, அதெல்லாம் என்னை விட்டு அகலணும், அதெல்லாம் என்னை விட்டு ஒழியணும். எனக்குள்ள நீங்கள் வாங்கப்பா. என் வாழ்க்கையை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என் இதயத்தை நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. என் நினைவை நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. என் சிந்தையை நீங்கள் ஆட்கொள்ளுங்கப்பா. என்னுடைய அனைத்தை நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் எங்கெல்லாம் வனாந்தரத்தை போல் இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என் வாழ்க்கையில் எந்த பகுதியெல்லாம் பாழா போய் இருக்குதோ அந்த பகுதியெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என்னுடைய வாழ்க்கையில் எங்கெல்லாம் நான் பலவீனமாக இருக்கிறேனோ ஆவியானவரே அங்கெல்லாம் நீங்கள் ஆளுகை செய்யுங்கப்பா. என் சூழ்நிலை எங்கெல்லாம் எனக்கு எதிராக இருக்கிறதோ அங்கெல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. அங்கெல்லாம் நீங்க ஆளுகை செய்யுங்கப்பா. என்னால எதெல்லாம் முடியலையோ, எதெல்லாம் எனக்கு சாத்தியம் இல்லையோ, அதெல்லாம் நீங்க வந்தாதான் சாதகமா மாறு ஆண்டவரே.
அப்பதான் எனக்கு அது எல்லாம் ஆசீர்வாதமா மாறு ஆண்டவரே. என் வாழ்க்கைக்கு நீங்க தேவைப்பா, என் குடும்பத்துக்கு நீங்க தேவை ஆண்டவரே, என் பிள்ளைகள் வாழ்க்கைக்கு நீங்க தேவை ஆண்டவரே, என் எதிர்காலத்துக்கு நீங்க அவசியம் ஆண்டவரே. நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கப்பா, நீங்க என்ன ஆளுகை செய்யுங்கப்பா. Thank you Lord. நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நிறைவான ஆவியானவர், நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நீர் வேண்டுமே, நிறைவே நீர் போதுமே. ஆவியானவரே நிறைவே, நிறைவே நிறைவே. ஆவியானவரே வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாழானது பயிர் நிலமாகுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. நீர் வந்தா சாத்தியமாகுமே. நீர் வந்தா சாத்தியமாகுமே. நிறைவே நீர் வாருமே, நிறைவே நிறைவே. ஆவியானவரே நிறைவே நிறைவே நிறைவே.
எல்லாம் மாறப்போகிறது. மாற்றங்கள் உண்டாக போகிறது. ஓ ஜீசஸ், ஹalleluya. காரியம் மாறுதலாய் முடிந்தது. சத்துரு நினைச்சபடி நடக்கல. அவனுடைய திட்டம் பலிக்கல. அவன் போட்ட சட்டம் நடைமுறைப்படுத்தப்படல. அது மாற்றி அமைக்கப்பட்டது. அல்லேலூயா. ராஜாவாலே சட்டத்தை என்ன செய்ய முடியல, மாற்ற முடியல, காப்பாற்ற முடியல. நீ என்ன காப்பாத்துறது, நீ என்ன மாத்துறது? நான் எப்படி செயல்படுறேன் பாருன்னு ஆண்டவர் தானியேலுக்காக செயல்பட்டாரு. அல்லேலூயா. அப்ப அவரால் போக முடியாத இடம் இல்லை, அவரால் செய்ய முடியாத காரியம் இல்லை, அவரால் மாற்ற முடியாதது எதுவும் இல்லை. தேவ பிள்ளை, உங்களுக்கும் எனக்கும் ஒரு அற்புதத்திற்கு ஒரு மாற்றம் தேவைன்னா கண்டிப்பாக அதை செய்வோம். இருதயத்தை மாற்றணும்னா இருதயத்தை மாற்றுவா. சூழ்நிலையை மாற்றணும்னா சூழ்நிலையை மாற்றுவா. பத்திரத்தை மாற்றணும்னா பத்திரத்தை மாற்றுவா. சட்டத்தை மாற்றணும்னா சட்டத்தை மாற்றுவா. ஆளை மாற்றணும்னா ஆளை மாற்றுவா. அதிகாரியை மாற்றணும்னா அதிகாரியை மாற்றுவா. இடத்தை மாற்றணும்னா இடத்தை மாற்றுவா. எல்லாத்தையுமே மாற்றணும்னா எல்லாத்தையுமே மாற்றுவா. எல்லாவற்றையுமே அவர் மாற்றுவார். ஒரு மனுஷனுக்காக கூட அவர் செய்வார். ஒரு பெரிய மெஜாரிட்டி அப்படி இருந்தாதான் செய்வார் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஒரு நபருக்காக அவர் செய்வார். உங்க ஒருத்தருக்காக அவர் செய்வார். உங்க ஒரு குடும்பத்துக்காக அவர் செய்வார். இந்த ராத்திரி அவருக்கு முன்பாக நிற்கிற உங்களுக்காக அவர் செய்வார். அல்லேலூயா. இவ்வளவு தூரம் நமக்காக எல்லாம் செய்யும் போது நாம் அவரை பிரியப்படுத்தணுமா வேண்டாமா? அல்லேலூயா. இந்த ஆவியானவர் தான் எல்லாத்தையுமே செய்கிறாரு. அப்போ இந்த ஆவியானவர்கிட்ட சொல்லுங்க, ஆவியானவரே நீங்க என்ன நடத்துங்க, செம்மையான பாதையில் நடத்துங்க, நேர்வழியா என்ன நடத்துங்க. வேதனை உண்டாக்கும் வழி ஏதாவது இருந்ததுன்னா அதை என்னை விட்டு எடுத்து போடுங்க. என் வாயின் வார்த்தை ஏதாவது உங்களுக்கு பிரியம் இல்லைன்னா அதெல்லாம் தடுத்துருங்க. என் இருதயத்தின் தியானம் சரியில்லைன்னா அதெல்லாம் மாற்றிருங்க. எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா. சொல்லுங்க, எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்கப்பா, எனக்கு ஒரு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லுங்க. உங்கள் வழியில் நான் நடக்க ஆயத்தம். எத்தனை பேர் உங்களை ஒப்பு கொடுக்குறீங்க? ஆண்டவர்கிட்ட முழுசாக ஒப்பு கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. என் ஆவி எல்லாம் உங்கள்கிட்ட தந்துடுறேன், ஆத்மா எல்லாம் தந்துடுறேன், என் சரீரத்தை எல்லாம் தந்துடுறேன்ப்பா. ஹல்லேலூயா. உமக்கு உகந்த தூய பலியா என்னை முழுமையாக ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. நீங்கள் என்னை ஆட்கொண்டு நடத்துங்க ஆவியானவரே. என் வாழ்க்கையை நீங்கள் ஆட்கொண்டு நடத்துங்க ஆவியானவரே. சொல்லிருங்க, ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் என்ன நடத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். உமக்கு உகந்த தூய பலியா இந்த உடலை ஒப்பு கொடுத்தே. உமக்கு உகந்த இந்த உடலை ஆட்கொண்டு என்னை நடத்தும். அபிஷேகத்தாலே நிரப்பும். ஆட்கொண்டு நடத்தும். அபிஷேகத்தாலே. நல்ல கைகளை உயர்த்தி ஆராதனை 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 அன்பரேசு ஆவியானவரே
பரிசுத்த ஆவியானவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க எங்களை ஆளுகை செய்து உமக்கு பிரியமான பாதையில நடத்துங்க அப்பா. அதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. For prayer contact, Pastor J. J. Kumar, El Shaddai Ministries, 9500252586, Surandai.